சத்தியத்தை எதிர்நோக்கி உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். அறிவொளி மன்றத்தில் இன்று நாம் சிந்திக்க உள்ள தலைப்பு கடந்த 4 பாகத்துல நாம பல ஆதாரங்களை பார்த்து விட்டோம். அதாவது இந்த கன்னித்தாய் என்ற நம்பிக்கையானது கிறிஸ்துவ சமயத்தை முதல்ல வெளிப்படுத்தப்பட்ட ஒரு நம்பிக்கை அல்ல. இந்த நம்பிக்கையானது கிறிஸ்தவ சமயம் தோன்றுவதற்கு முன்பே பல ஆயிரம் ஆண்டுகளாக எகிப்திய சமயத்துல நம்பப்பட்டதை நாம பார்த்தோம். இதே போல வேறொரு முக்கிய கலாச்சாரத்துல இந்த நம்பிக்கையானது அடிப்படையாக இருந்ததை பார்க்க போறோம். வாங்க அறிவொளி மன்றத்துக்கு செல்லலாம். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய வரைபடத்துல மிக முக்கியமான கலாச்சாரம் நாகரிகம் தோன்றிய இதை சுற்றியுள்ள பகுதியில் பாரசீகர்கள் ஆட்சி செய்தார்கள். அதற்கு முன்பு பாபிலோனியர்கள், அதற்கு முன்பு சுமேரியர்கள் என்று இதனுடைய தொன்மையானது மிகவும் பழமையானது. இந்த புராண சமய நம்பிக்கை பின்பற்றிய சுமேரியர்கள், அவர்களை தொடர்ந்து வந்த பாபிலோனியர்கள், இவர்கள் அனைவருமே கன்னித்தாய் என்ற ஒரு தெய்வத்தை மையப்படுத்தி தங்களுடைய சமய நம்பிக்கையை அமைத்து கொண்டிருந்தனர். இந்த தெய்வத்துடைய தொடர்ச்சியை தான் இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கிறிஸ்தவ சமயத்துடைய கன்னிமேரியின் இறுதி கட்டம் அப்படின்னு ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. எகிப்துல நாம பார்த்த ஈசிஸ் என்ற கன்னித்தாயும் இப்ப நீங்க பார்க்கக்கூடிய சுமேரியர்களுடைய இனனா என்று அழைக்கக்கூடிய இந்த கன்னித்தாயும் கிட்டத்தட்ட ஒரே நம்பிக்கையின் பின்னால் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கன்னித்தாய் நம்பிக்கையானது கிறிஸ்தவ சமயத்துக்கு முன்பு 100 அல்லது 200 ஆண்டுகளுக்கு முன்பு வணங்கப்பட்ட நம்பிக்கை கொண்ட ஒரு சமயம் அல்ல. இந்த நம்பிக்கையானது கிட்டத்தட்ட கிறிஸ்தவ சமயத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நம்பிக்கை இருந்ததை நம்மால் பார்க்க முடியும். இந்த தெய்வத்தோடைய அடிப்படையை வைத்துதான் பிற்காலத்துல சிரியர்கள், யூதர்கள் இப்படி பல்வேறுபட்ட தேசத்துல இந்த கன்னித்தாயை அடிப்படையாக வைத்து வழிபட்டதை நாம பார்க்க முடியும். இந்த இனன்னா என்ற கன்னி தெய்வத்தினுடைய மறுபெயர் தான் ஈஸ்டர். இதற்கு முன்னாடி வந்த காணொலியில நீங்க பார்த்திருப்பீங்க. கிறிஸ்தவர்கள் கொண்டாடக்கூடிய ஈஸ்டர் என்ற பண்டிகை பாபிலோனியர்களுடைய ஈஸ்டர் என்ற தெய்வத்தின் அடிப்படையில அந்த நம்பிக்கையின் பின்னணியில உருவாக்கப்பட்டதை நாம பார்த்தோம். இந்த ஈஸ்டர் என்ற தெய்வமும் இனன்னா என்ற தெய்வமும் ஒரு தொடர் நம்பிக்கை அப்படிதான் சொல்லணும். இந்த ஈஸ்டருடைய கணவர் தான் தம்மூஸ் என்ற ஒரு தெய்வம். இந்த தெய்வத்துடைய அடையாளமான அடிப்படை அடையாள குறியீடு தான் இப்ப நீங்க திரையில பாக்குறது. இந்த அடையாளத்தை தான் நாம இன்று தலைவர் முதல், அதாவது போப்பாண்டவர் முதல் பாப் பாடகர் வரை அனைவருமே இந்த அடையாளத்தை கழுத்துல அணிந்திருப்பதை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த அடையாளத்துடைய தெய்வீக குறியீடு யாருன்னா இந்த ஈஸ்டர் என்ற பாபிலோனிய தெய்வத்துடைய கணவருடைய அடையாளம் தான் இது. சுமேரிய வரலாற்றுல கற்பனை தெய்வத்துக்கு மட்டும் இந்த நம்பிக்கை இல்ல. கிட்டத்தட்ட கிறிஸ்தவ சமயத்துக்கு முன்பு பாபிலோனிய முதல் அரசர் என்று போற்றக்கூடிய சர்கான் என்று அழைக்கக்கூடிய மாவீரன் கடவுளால ஒரு ரகசிய பிறப்பு மூலமாக இந்த பூமியில பிறந்து ஆண்டதாக சுமேரியர்கள் நம்பினார்கள். இவர்களை தொடர்ந்து வந்த பாரசீகர்கள் நம்பிய ஒரு தெய்வம் தான் மித்ரா. இந்த மித்ரா என்ற தெய்வமும் மற்ற தெய்வங்களை விட பாத்தீங்கன்னா மிகவும் அதிசயமான ஒரு பிறப்பை கொண்டவர். இவர் தந்தையும் மற்றும் தாயும் இல்லாமல் இந்த பூமியில பிறந்ததாக நம்பப்பட்டவர். இந்த மித்ரா என்ற தெய்வத்தோடைய பல சாயல்களை நாம கிறிஸ்தவ சமயத்துல இருக்கிறத பார்க்க முடியும். கிறிஸ்தவ சமயம் தோன்றிய காலகட்டத்துல மத்திய கிழக்கு ஆசியாவில மிக மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை தான் கன்னித்தாய்க்கு பிறந்த ஒரு தெய்வீக குழந்தை. இந்த நம்பிக்கையை பின்பற்றியவர்கள்ல இஸ்ரேலில் கூட விதிவிலக்கு இல்ல. அந்த அளவுக்கு யூதர்கள் மத்தியிலும் இந்த நம்பிக்கையானது பரவி இருந்தது. அஷரா அப்படின்ற ஒரு பெயர்ல அவர்கள் வழிபட்டதை நாம பார்க்க முடியும். இந்த தெய்வம் வேற யாரும் இல்ல, சுமேரியர்கள் வழிபட்ட இனன்னா என்ற தெய்வத்துடைய மறுபெயர் தான் இந்த நாமம். இப்படி பல்வேறுபட்ட தெய்வங்களானது கன்னித்தாய் தெய்வமாக அன்றைய காலகட்டத்துல 10க்கும் மேற்பட்ட சமயத்துல இந்த நம்பிக்கை அடிப்படையாக இருந்ததை நாம பார்க்க முடியும். மறக்காம அறிவொளி மன்றத்தை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் சேனலுக்கு வலுவூட்டுவதாக இருக்கும். மறக்காம நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மற்ற வீடியோக்களையும் பாருங்க. இதற்கு நீங்க சேனலுடைய பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்கன்னா அங்க பல்வேறுபட்ட தலைப்புகள்ல நம்முடைய காணொளிகள் இருக்கும். அதை கண்டு அறிந்து கொள்ளுங்க. நாம மற்றவர்களுடைய உண்மையான வரலாறை அறியாத வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய பொய்கள் தான் வரலாறு என்று நம்ப வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படுவோம். உண்மையான வரலாறை அறிந்து கொள்ளுங்க. உங்களை நோக்கி வரக்கூடிய அறியாமைக்கு எதிராக குரல் கொடுங்க. மற்றவர்களுக்கு இந்த காணொளியை ஷேர் செய்யுங்க. இப்ப நீங்க திரையில பார்க்கக்கூடிய இந்த தெய்வங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாமே இந்த பூமியில அதிசய பிறப்பை கொடுத்தவங்க, இந்த பூமியில அதிசய குழந்தைய பெற்றெடுத்தவர்கள், அதுவும் நேரடியாக கடவுளுடைய அற்புத சக்தியால கருவுற்று இந்த பூமிக்கு ஒரு தெய்வீக குழந்தையை கொடுத்தவர்கள். இந்த தெய்வங்களை பத்தி எல்லாமே நாம பார்க்க போறோம். கற்பனை தெய்வங்கள்ல மட்டும் இந்த நம்பிக்கை இல்ல. வரலாற்றுல வாழ்ந்த
பல அரசர்கள் தத்துவ ஞானிகள் கூட அவர்களுடைய தாயை ஒரு கன்னித்தாயாக நம்பி இருந்ததை நாம வரலாற்றுல பார்க்க முடியும். அவற்றுல சில முக்கியமான செய்திகளை நாம பார்க்க போறோம். இந்த அரசர்களை மிக முக்கியமான ஒருவர் தான் அலெக்சாண்டர் மாவீரன். இந்த உலகத்துல பல தேசத்தை ஆண்டவர் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஆனா இவர் ஒரு கன்னித்தாய்க்கு பிறந்தவர். அப்போலோ என்ற தெய்வம் தான் இவருடைய தந்தை. இவருடைய லௌகீக தந்தை தான் பிலிப். இவருடைய நம்பிக்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்திகளை நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே இயேசுடைய வாழ்க்கையில பொருத்தப்பட்டிருக்கிறத நாம பார்க்க முடியும். இந்த ஆதாரத்தை நாம அடுத்த காணொளியில சிந்திக்கலாம். இடையிடையே நாம சில தலைப்புகளை சிந்திக்க போறோம். அதாவது தொடர்ந்து நாம கன்னிமேரி வரலாற்று உண்மையா என்ற செய்தியும் இடையில பார்க்க போறோம். அதற்கு இடையில வேறு சில தலைப்புகளையும் நாம சிந்திக்க போறோம். நன்றி, வணக்கம்.